Hello friends, welcome to eCarrier Plus YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டிசி மிஷின் சர்வீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய டிசி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் M3005D அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலில் வரக்கூடிய டிசி மிஷின். ஸோ இந்த டிசி மிஷினில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ரன்னிங்கில் இருக்கும்போதே நமக்கு வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன்னால நமக்கு டிசி மிஷின் வந்து என்ன ஆகலை அப்படின்னா ஆன் ஆகலை. ஸோ டோட்டலாக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சப்ளையுமே நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஆன் ஆகலை, டெட் கண்டிஷனில் இருக்குது டிசி மிஷின். ஸோ இந்த மிஷினை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதோட மதர் போர்டு உள்ள எந்த மாதிரியான காம்போனன்ட் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண உடனே இந்த டோரை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம போர்டை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி மிஷினில் இருக்கக்கூடிய போர்டு. ஸோ இந்த போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஸோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து அந்த போர்டு என்னென்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கும், என்ன போர்டு அப்படின்றத வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பவர் கார்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பவர் கார்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 230 வோல்ட் இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வோல்ட், அதாவது 30 வோல்ட் வந்து ஏசி அவுட்புட் அப்படின்ற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங். ஸோ இந்த டிசி மிஷினோட நமக்கு வோல்டேஜ் ரேட்டிங் அப்படின்றது இங்கே ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். டிசி 30 வோல்ட் 5 ஆம்ஸ். ஸோ அந்த வேரியண்ட்டில் அதே மாதிரி தான் இங்கே உள்ள டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது 5 ஆம்ஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து பிக் சைஸில் இந்த மாதிரி வந்து பெருசு சைஸில் இருக்கும். ஸோ இந்த போர்டோட கண்டிஷன் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளை டிசியாக மாற்றி நம்ம 30 வோல்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா டிசி மிஷினோட யூசேஜ் அப்படின்றது நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணிப்போம். அதாவது 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, 1.5 வோல்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜை கம்மி பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா பக் கன்வெர்ட்டர், இது வந்து மாஸ்பெட்டு, இது வந்து டையோடு. ஸோ இந்த அவுட்புட் கண்ட்ரோல் ஆகி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளோட ஆப்ஷன்ஸ், மெனு, டிஸ்பிளே. ஸோ இதுக்கான கண்ட்ரோல் போர்டு தான் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி மிஷினில் இருக்கக்கூடிய போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிசி மிஷினில் நமக்கு வந்து சப்ளை அப்படின்றது உள்ளே வரல அப்படின்றதுனால நம்ம வந்து மல்டிமீட்டரில் கனெக்டிவிட்டி மோடு வச்சுக்கிறோம். ஸோ கனெக்டிவிட்டி மோடு மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசி மிஷினில் நம்மளுக்கு தேவையான வோல்டேஜஸ் வந்து கரெக்டாக உள்ளே போகுதான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பவர் கார்டிலேருந்து இங்கே சுவிட்சுக்கு சப்ளை கரெக்டாக வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா செக் பண்ணிடுறேன். ஸோ சுவிட்சுக்கு கரெக்டாக உள்ளே போகுது. அதே மாதிரி சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா சுவிட்சோட அவுட்புட்லேயும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அவுட்புட் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த செக்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்டெப் டவுன் ஆகி இங்கே இன்புட்டு உள்ளே போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்டிஃபயர், ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்டிஃபயரில் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து சென்ட்ரு 2 பின் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏசி. ஸோ இந்த 2 பின் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா
ஏசி சப்ளை இன்புட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, இது ப்ளஸ். அதிலே போர்ட்லேயே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏசி இன்புட்டை செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட லைனை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லைன் இருந்தது அப்படின்னா அது வந்து ஷார்ட்ன்ற மாதிரி தான் காமிக்கும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட் அப்படின்றது இருக்கு. அதாவது ஏசி சப்ளையே நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் ஆகுது. காமிக்கிறேன். அப்போ இன்புட் உள்ள வரும்போது ஏசி சப்ளையே ஷார்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து மேபி இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு டயோடு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த டயோடோட ஏன்னா இந்த டயோடு அப்படின்றது வந்து நம்மளோட ஏசி சப்ளைல ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேரலாக இந்த டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த டயோடோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டயோடோட ஒர்க்கிங்கை செக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த டயோடு அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட் ஆகுது. ஸோ அந்த டயோடு அப்படின்றது செக் பண்ணும்போது நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா ஷார்ட் காமிக்குது. ஸோ இப்போ ஏசி சப்ளை அப்படின்றது இந்த எண்டு ஒன்று வருது, இந்த எண்டு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அந்த டயோடு அப்படின்றது ஷார்ட் ஆகுறதுனால ஏசி சப்ளை வந்து நமக்கு உள்ளே போகாமல் ஷார்ட் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டயோடை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயோடை வந்து டீசால்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த டயோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஷார்ட் ஆனதுனால அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா டயோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டயோடை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். சரி கனெக்டிவிட்டி ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்ன்றது இல்லை. ஸோ ஏசி சப்ளை அப்படின்றது ரெக்டிஃபையரில் ஒரு எண்டு இன்னொரு எண்டு. ஸோ ரெண்டு எண்டுக்கும் நடுவில் எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டயோடை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ சப்ளை கொடுக்குறேன். ஸோ சுவிட்ச் வந்து பவர் பட்டன் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ சப்ளை கொடுத்துட்டு இங்கே ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிசி மிஷின் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிசி மிஷின் வந்து ஆன் ஆகுறது தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த டயோடை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே அந்த டயோடு அப்படின்றது கம்பல்சரி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஒரு டயோடு போட்டிருக்கணும். ஸோ போட்டோம் அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் மேபி நமக்கு வந்து ஓவர் கரண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ஆகுது அப்படின்னா ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன்னால நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த டயோடு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதனால வந்து சேஃப்டிக்காக அந்த இடத்துல டயோடு அப்படின்றத நம்ம
கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு ஆன் பண்ணதுனால எனக்கு வந்து மிஷின் அப்படின்றது ஆன் ஆயிடுச்சு. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா டெக்னிக்கலான ரிலேட்டடான வீடியோஸ் அப்படின்றது நம்மளோட சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் சர்வீசிங், லேப்டாப் சர்வீஸ் அந்த மாதிரியான சர்வீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் பற்றி சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள்.